Hi viewers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு neck pad and scallop designல எப்படி canvas sheetல draw பண்ணி stitch பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். First நீங்க இப்போ நான் draw பண்ணிருக்கிறது மாதிரி கழுத்தோட அகலமும் கழுத்தோட உயரமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்கோட வித்துல எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக 4 இன்ச்சு கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் நெக் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு. இப்போ ஸ்கேலப்பு நம்ம வரைகிறதுக்கு ஸ்கேலில் வந்து சைஸ் வந்து 22லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. இந்த இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இந்த 30 சைஸில் உள்ளே இருக்க சர்க்கிளை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த சைடும் ட்ரா பண்ணணும். அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ எப்படி இதை கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது நம்ம வரைஞ்சதை ஒரு கிளாத்தில் வச்சு ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிடுவோம். இது அயன் பண்ணல கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா கிளாத்தில் பிடிச்சிடும். இப்போது நான் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துட்டேன். இதை இப்போது ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இதில் நெக்குக்கு சென்டர் நாச் போட்டுக்கிறேன். நெக்கோட வித்துக்கிட்டையும் 2 சென்டர் நாச் போட்டுக்கிறேன். அதை நீங்கள் இங்கே இருக்கிறதோட ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நெக் மெஷர்மெண்ட்டு மாறாது. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி நாட்ச் கொடுத்து திருப்பி விட்டு எடுக்கணும். அந்த ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணி பாஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு வளைவுக்கு இடையிலையும் அந்த ஸ்டிச் போட்டிருக்க எண்டு வரைக்கும் போய் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லா வளர்ச்சி வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்ல பக்கம் எடுத்து நம்ம போட்ட ஸ்டிச் போகிற நல்ல வளைவெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி இதில் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா நெக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட கஸ்டமர் வந்து குட்டி குட்டியாக வளைவு கேட்டதுனால நான் இந்த சைஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.